Hi friends, this is Manoj and welcome back. In this video, OnePlus Nord CE இந்த ஃபேண்டாஸ்டிக்கான ஸ்மார்ட் போனோட கேமரா ரிவ்யூ மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்னென்ன கேமராஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மேல இருக்கு பாத்தீங்களா? This is a 50 megapixel primary camera with aperture of f1.8. இதோட சென்சார் சைஸ் 1/1.95 inches, நல்ல ஒரு பெரிய சைஸ் சென்சாருங்க. அண்ட் இந்த கேமரா ஒரு ஃபுல் டைம் ஆப்டிகலி இமேஜ் ஸ்டெபிலைஸ்ட் கேமரா. அதே மாதிரி ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோகஸும் சப்போர்ட் பண்ணும். அண்ட் ரெண்டாவது அங்க கீழ இருக்கு பாத்தீங்களா? This is a 8 megapixel ultra wide angle camera with aperture of f2.2. இதோட ஃபோக்கல் லென்த் 16 mm, நல்ல ஒரு வைட் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்காக 16 மெகாபிக்சல்ல aperture f2.4 ல ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. இதோட சென்சார் சைஸ் 1/3.0, ஒரு குட்டி சைஸ் சென்சார்னு சொல்லலாம். ஓகே, இப்போ என்னென்ன கேமரா மோட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் தி ப்ரோ மோட், வீடியோ மோட், போட்டோ மோட், portrait mode and more போனீங்கன்னா நிறைய கொடுத்திருக்காங்க. night mode, high resolution mode, panorama, slow motion, time lapse, dual view mode, tilt shift and document scanner. ஓகே, இப்போ போட்டோ மோட்ல இருக்கிறோம். போட்டோ மோட்ல நீங்க 0.66 வைட் ஆங்கிள் லென்ஸ் ஆன் பண்ணி உங்களால ஷூட் பண்ண முடியும். This is the wide angle view and 1x primary camera optical zoom and 2x ல இருந்து all the way up to 20x வரைக்கும் டிஜிட்டலா ஜூம் பண்ணி உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும். and நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. எந்த ஃபில்டரோட இன்டென்சிட்டியும் உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, பட் எல்லா ஃபில்டர்ஸும் சூப்பரா இருக்குதுங்க. பர்టిక్యులரா ஃப்ரெஷ், எமரால்ட் and clear அப்படினு மூணு ஸ்பெஷல் ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. and அது போக மூணு ஸ்பெஷல் ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. மிஸ்டி, க்ளோயிங் and ட்ரீமி and பியூட்டி மோட் கொடுத்திருக்காங்க. நீங்க 0 ல இருந்து 100 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்க ஃபேஸ்ல இருக்க மறு மச்சத்தெல்லாம் அழிச்சு உங்களால போட்டோ எடுக்க முடியும். and here you can see the Google camera, லைவ் போட்டோ கொடுத்திருக்காங்க, வேணா ஆன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்திருக்காங்க. -2 ல இருந்து +2 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால போட்டோ எடுக்க முடியும். and you can see the flash ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், ஆட்டோ வச்சுக்கலாம் and always on வச்சுக்கலாம். and செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் aspect ratio கொடுத்திருக்காங்க. டைமர் 3 seconds and 10 seconds கொடுத்திருக்காங்க. ஆட்டோ HDR வேணா நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம். and interval shooting கொடுத்திருக்காங்க. சோ நீங்க நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதோட இன்டர்வலையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 5 ஷாட்ஸ்ல இருந்து all the way up to 600 ஷாட்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. and interval 1 செகண்ட்ல இருந்து all the way up to 60 seconds வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சூப்பர் ஆப்ஷன்ங்க. so now we are in the portrait mode. portrait modeல by default 2x ல ஷூட் பண்ண சொல்லி உங்களை ஃபோர்ஸ் பண்ணுது. நீங்க அதை 1x க்கு மாத்திக்கலாம். and aperture பொறுத்த வரைக்கும் f1.4 ல இருந்து f16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட் blur பண்ணி உங்களால போட்டோ எடுக்க முடியும். and இங்கேயுமே எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்திருக்காங்க. and photo modeல கொடுத்த அதே மூணு ஸ்பெஷல் ஃபில்டர்ஸ் and அதே மெனி ஃபில்டர்ஸ் and சேம் பியூட்டி ஆப்ஷன். ஓகே, இப்போ வீடியோ மோட்ல இருக்கிறோம். வீடியோ மோட்ல நீங்க 0.66 வைட் ஆங்கிள் லென்ஸ் ஆன் பண்ணி வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். This is the wide angle view and 1x primary camera, 2x digital zoom and 2x ல இருந்து all the way up to 10x வரைக்கும் டிஜிட்டலா ஜூம் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஃப்ரேம் ரேட் அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களால மேக்ஸிமமா 4K at 60 fps ல ஷூட் பண்ண முடியும் and 1080p at 60 fps ல ஷூட் பண்ண முடியும் and 720p at 30 fps ல ஷூட் பண்ண முடியும். and 4K at 60 fps ல உங்களுக்கு வைட் ஆங்கிள் கேமரா கிடைக்காது. அதே மாதிரி 1080p at 60 fps ல உங்களுக்கு வைட் ஆங்கிள் கேமரா கிடைக்காது. சோ 1080p at 30 fps ல மட்டும் தான் வைட் ஆங்கிள் கேமரா வச்சு உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். and அல்ட்ரா ஸ்டடி மோட் கொடுத்திருக்காங்க, இத கிளிக் பண்ணுங்க. சோ 1080p at 60 fps ல மட்டும் தான் உங்களால அல்ட்ரா ஸ்டடி ஷூட் பண்ண முடியும். and எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். and ஃபிளாஷ் லைட் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் சோர்ஸ் ஆஃப் லைட்டா கொடுத்திருக்காங்க. நீங்க ஆன் பண்ணிக்கலாம் இல்லனா ஆஃப் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். and பொக்கா வீடியோ உங்களால ஷூட் பண்ண முடியும். aperture f1.4 ல இருந்து f16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட blur பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும் 1080p at 30 ல. and ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். போர்ட்ரேட் மோட்ல கொடுத்த அதே ஃபில்டர்ஸ் தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. and again அதுவுமே 1080p at 30 ல ஷூட் பண்ண முடியும். and பியூட்டி அப்ளை பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். 0 ல இருந்து 100 வரைக்கும் அப்ளை பண்ணி உங்க ஃபேஸ்ல இருக்க மறு மச்சத்தெல்லாம் அழிச்சு உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும் 1080p at 30 ல. and ப்ரோ மோட் கொடுத்திருக்காங்க. ப்ரோ மோட்ல போட்டோ மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, வீடியோ கொடுக்கல. சோ நீங்க வழக்கம் போல ISO அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஷட்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் and white balance அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு கேமராவே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ வைட் ஆங்கிள், பிரைமரி ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். and additionally you can see histogram and focus peaking. so this is histogram. சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படினு இந்த கிராஃப் வச்சு நீங்க பாத்துக்கலாம். so can you see இந்த காரை சுத்தி ஒரு yellow கலர் லைன் தெரியுது பாத்தீங்களா? இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் சுத்தி ஒரு yellow கலர் லைன் தெரியுது அப்படினா இது எல்லாமே ஃபோக்கஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ இத நான் அவுட் ஃபோக்கஸ் பண்றேன், பாத்தீங்களா? அந்த yellow லைன்ஸ் போயிடுச்சு. இப்போ பாருங்க, அந்த yellow லைன்ஸ் என் விரல்ல தெரியுது, இந்த கியூப்ல தெரியுது. ஏனா இதுதான் வந்து இப்போ ஃபோக்கஸ் ஆயிருக்கு. and high resolution mode, இதுல நீங்க பிரைமரி கேமரா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஜூம்லாம் பண்ண முடியாது, எந்த ஒரு ஃபில்டர்ஸ்மே அப்ளை பண்ண முடியாது. சோ 50 மெகாபிக்சல் கேமராவோட ஃபுல் சென்சார் ரீடிங் இங்க உங்களுக்கு கிடைக்கும். and night mode நீங்க வைட் ஆங்கிள் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம், பிரைமரி கேமரா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி up to 20x வரைக்கும் நீங்க ஜூம் பண்ணி நைட் போட்டோஸ் எடுத்துக்கலாம். and நைட்டுக்குன்னு ஸ்பெஷலா ஒரு 4 ஃபில்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. இத அப்ளை பண்ணி உங்களால நைட் ஷாட் எடுக்க முடியும். and இங்க பாத்தீங்களா ட்ரைபாட் மோட் கொடுத்திருக்காங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா ட்ரைபாட் மோட் ஆன் ஆயிடும். உங்க ஸ்மார்ட் போனை நீங்க ட்ரைபாட்ல மவுண்ட் பண்ணி ஷூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போஷர் டைம் ரொம்ப அதிகமா கிடைக்கும். சோ ஸ்லோ மோஷன் மோட் பயங்கரமா கொடுத்திருக்காங்க. 720p at 240 fps, 720p at 960 fps, 1080p at 120 fps and 1080p at 480 fps. ஹை ஃப்ரேம் ரேட், அதாவது 960 fps and 480 fps ல உங்களுக்கு ஃபோக்கஸ் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த பாக்ஸுக்குள்ள இருக்க சப்ஜெக்ட் மூவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே வீடியோ ஷூட் பண்ணிடும். and டைம் லாப்ஸ் கொடுத்திருக்காங்க. டைம் லாப்ஸ்ல நீங்க வைட் ஆங்கிள் கேமரா யூஸ் பண்ணிக்கலாம், பிரைமரி
யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க 10x வரைக்கும் ஜூம் பண்ணி உங்களால டைம் லாப்ஸ் வீடியோ எடுக்க முடியும். ஸ்பீட் பொறுத்த வரைக்கும் 15x ல இருந்து ஆல் தி வே அப் டு 1920x வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால ஷூட் பண்ண முடியும். ரியலி குட். அண்ட் ஹைப்பர் லாப்ஸும் கொடுத்திருக்காங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்டை நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஷூட் பண்ணலாம். தென் யூ கேன் see the panorama. panorama உங்களால வெர்டிகலா தான் ஷூட் பண்ண முடியும். லேண்ட்ஸ்கேப் மோட்ல ஷூட் பண்ண முடியாது. பட் டைரக்ஷன் இந்த மாதிரி மாத்திக்கலாம். அண்ட் டில்ட் ஷிஃப்ட் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க வைட் ஆங்கிள் கேமரா, பிரைமரி கேமரா அண்ட் ஆல் தி வே அப் டு 20x வரைக்கும் ஜூம் பண்ணி டில்ட் ஷிஃப்ட் ஷூட் பண்ணலாம். ஆப்பர்ச்சர் அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்திருக்காங்க. 0% ல இருந்து 100% வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஐடில் வந்து 70% தான். இந்த பாத்தீங்களா? அண்ட் போட்டோ மோட்ல கொடுத்த அதே ஃபில்டர்ஸ் இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ திஸ் இஸ் தி டில்ட். சோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டை நீங்க சூஸ் பண்ணிட்டு யூ கேன் ஷூட். இங்க பாத்தீங்களா? இந்த ஏரியா மட்டும் தான் ஃபோக்கஸ்ல இருக்குது. மத்த எல்லாமே blur ஆயிடுச்சு. அண்ட் தென் யூ கேன் see the dual video mode. இதுல ஸ்பிளிட் ஸ்கிரீன் வச்சுக்கலாம். 50-50 மட்டும் தான் வைக்க முடியும். பட் கேமராவை நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்களா? சோ அதே மாதிரி ரியர் கேமராவை நீங்க ஜூம் பண்ணிக்கலாம். சோ ஆல் தி வே அப் டு 10x வரைக்கும் ஜூம் பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். அண்ட் நீங்க பபிள் ஃப்ரேம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி. அண்ட் ரெக்டாங்குலர் ஃப்ரேம் வச்சுக்கலாம். சோ இதை நீங்க எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல மூவ் பண்ணிக்கலாம். கேமராவை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். பாத்தீங்களா? ஓகே, இப்போ ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போம். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கேமராவை என்னால் ஸ்விட்ச் பண்ண முடியல. பட் இந்த பாக்ஸ் என்னால் மூவ் பண்ண முடியுதுங்க. திஸ் இஸ் ஓகே. ஸோ சேம் வித் திஸ் ஸ்பிளிட் ஸ்கிரீன். இதுல வந்து கேமராவை ஸ்விட்ச் பண்ண முடியல. பட் ஜூம் பண்ணிக்கலாம். அகைன் ஓகே ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் போட்டோ மோட்ல இருக்கிறோம். இதுல உங்களால ஜூம் பண்ண முடியல. பட் ஓகே. ஸோ ரியர் கேமரால கொடுத்த அதே ஃபில்டர்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதே 3 ஸ்பெஷல் ஃபில்டர்ஸ் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பியூட்டி மோட் மட்டும் கொஞ்சம் வைடா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க உங்க ஸ்கின் டோனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்களா? சீக்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்க ஹெட் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐ சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நோஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்க ஃபேஸே 3D நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எக்கச்சக்கமா கொடுத்திருக்காங்க. அண்ட் யூ கேன் see the live photo. வேணா ஆன் பண்ணிக்கோங்க, இல்லனா ஆஃப் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட்மென்ட் கொடுத்திருக்காங்க. அதேதான் -2 ல இருந்து +2 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால ஷூட் பண்ண முடியும். அண்ட் ஸ்கிரீன் ஃபிளாஷ் கொடுத்திருக்காங்க. நீங்க ஆட்டோ வச்சுக்கலாம், இல்லனா ஆன் பண்ணிக்கலாம். சோ திஸ் இஸ் யுவர் ஸ்கிரீன் ஃபிளாஷ். ஓகே, நவ we are in the portrait mode. portrait modeல aperture of 1.4 ல இருந்து f16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட் blur பண்ணி உங்களால போட்டோ ஷூட் பண்ண முடியும். அண்ட் அதே 3 ஸ்பெஷல் ஃபில்டர்ஸ், அதே மெனி ஃபில்டர்ஸ், அதே பியூட்டி மோட். ஓகே, ஃப்ரண்ட் வீடியோ மோட்ல இருக்கிறோம். இதுல மேக்ஸிமம் உங்களால 1080p at 60 வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். 4K தூக்கி விட்டுட்டாங்க. அல்ட்ரா ஸ்டடி உங்களால ஷூட் பண்ண முடியும் 1080p at 30 ல. அண்ட் அதே மாதிரி ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி உங்களால ஷூட் பண்ண முடியும் 1080p at 30 ல. பொக்கா வீடியோ உங்களால ஷூட் பண்ண முடியும். aperture of 1.4 ல இருந்து f16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால ஷூட் பண்ண முடியும் 1080p at 30 ல. அண்ட் பியூட்டி அப்ளை பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். உங்க நாக்கு, மூக்கு, கண்ணு, மண்டை எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால ஷூட் பண்ண முடியும் 1080p at 30 ல. அண்ட் ஃப்ரண்ட்க்குமே நைட் மோட் கொடுத்திருக்காங்க. பட் உங்களால பியூட்டி மட்டும் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமே தவிர ஃபில்டர்ஸ்லாம் கொடுக்கவே இல்ல. இங்க பாத்தீங்களா? ஃப்ரண்ட்லயுமே உங்களால பேனோராமா ஷூட் பண்ண முடியும். அண்ட் ஃப்ரண்ட்லயுமே உங்களால டைம் லாப்ஸ் ஷூட் பண்ண முடியும். ஓகே, இப்போ கேமரா செட்டிங்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இஸ் தி வாட்டர் மார்க். போட்டோ வாட்டர் மார்க் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. மோஸ்ட்லி எல்லா OnePlus போன்ஸ்லயும் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் எதிர்பார்த்த மாதிரி வீடியோ வாட்டர் மார்க் வெறும் 3 தான் கொடுத்திருக்காங்க. காம்போசிஷன் அசிஸ்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல நீங்க லெவலர் வேணா ஆன் பண்ணிக்கலாம். சோ திஸ் இஸ் தி லெவலர். நடுவுல தெரியுது பாத்தீங்களா? அண்ட் கிரிட் லைன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ திஸ் இஸ் தி கிரிட் லைன், நார்மல் கிரிட் லைன். திஸ் இஸ் டயகனல் லைன் அண்ட் திஸ் இஸ் கோல்டன் ஸ்பைரல். அண்ட் ஷட்டர் சவுண்ட் வேணும்னா நீங்க ஆன் பண்ணிக்கலாம், இல்லனா ஆஃப் பண்ணிக்கலாம். செல்ஃபியை மிரர் பண்ணனும்னா நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம். உங்க போட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ல லொகேஷன் டேக் ஆகணும்னா இத ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃபார்மட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஹை எஃபிஷியன்ட் வீடியோ வேணும்னா இத ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இத ஆன் பண்ணீங்கன்னா உங்க வீடியோஸ் எல்லாமே HEVC அப்படிங்கற கோடெக்ல சேவ் ஆகும். and அதுக்கு அப்புறம் preserve settings. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஷூட்டிங் மோட் அப்படினு கொடுத்திருக்காங்களா? இத ஆன் பண்ணுங்க. இது என்னன்னா ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப பாருங்க, நான் வீடியோ மோட் இருக்கிறேன். என்னோட கேமரா ஆப்பை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். திரும்ப கேமரா ஆப்பை ஆன் பண்ணும்போது வீடியோ மோடே வருது பாத்தீங்களா? சோ நீங்க கடைசியா யூஸ் பண்ண மோடே உங்களுக்கு திரும்ப வரணும்னா அந்த செட்டிங்கை வந்து நீங்க ஆன் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி தான் ஸ்டைல்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸும் நீங்க கடைசியா யூஸ் பண்ண ஸ்டைல்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ அதே மாதிரி தான் கிரியேட்டிவ் எஃபெக்ட்ஸ், எக்ஸ்போஷர் செட்டிங்ஸ், லைவ் போட்டோ எல்லாமே. அண்ட் ப்ரோ செட்டிங்ஸும் நீங்க பிரிசர்வ் பண்ணா பண்ணிக்கலாங்க. அண்ட் ஷூட்டிங் மெத்தட்ஸ் இத கிளிக் பண்ணுங்க. சோ டேப் டு கேப்சர், உங்க ஸ்கிரீனை டச் பண்ணாலே போட்டோ ஆட்டோமேட்டிக்கா எடுத்துரும். அண்ட் லென்ஸ் ஃபோக்கல் லென்த் இதுல எக்ஸ்ட்ராவா 35mm கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வைட் ஆங்கிளோட ஃபோக்கல் லென்த் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 26mm இல்லனா 35mm அப்படினு மாத்திக்கலாம். QR கோட் ஸ்கேனிங், உங்க ஸ்மார்ட் போன் கேமரா QR கோட பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேன் பண்ணனும்னா இத ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. போர்ட்ரேட் ஷூட் பண்ணும்போது எட்ஜஸ்லாம் ஷார்ப்பா வேணும்னா இத ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் லாக் வெரி குட் ஆப்ஷன், இதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இது என்னன்னு கொஞ்ச நேரத்துல காட்டுறேன். அண்ட் வால்யூம் பட்டன் என்னவா ஆக்ட் ஆகணும்? ஷட்டரா ஆக்ட் ஆகணுமா, ஜூமா ஆக்ட் ஆகணுமா, இல்லனா வால்யூமாவே ஆக்ட் ஆகணுமா? யூ கேன் சூஸ். குயிக் லான்ச், உங்க டவுன் வால்யூம் பட்டனை டபுள் டைம் பிரஸ் பண்ணீங்கன்னா கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். அண்ட் ஸ்மார்ட் சஜஷன்ஸ், சோ நீங்க போட்டோ மோட் அண்ட் வீடியோ மோட் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணுங்க, இந்த மோடுக்கு பதிலா வேற மோட்ல ஷூட் பண்ணுங்க அப்படினு உங்க கேமரா ஆட்டோமேட்டிக்கா சஜஸ்ட் பண்ணும். கிட்டத்தட்ட ஒரு AI மாதிரி. அண்ட் லாஸ்டா about the camera, privacy policy and restore defaults. ஓகே, இப்போ ஃபோக்கஸ் லாக் பத்தி பார்க்கலாம். இப்போ இந்த காரை நான் டபுள் டேப் பண்றேன். பாத்தீங்களா? ஃபோக்கஸ் லாக் ஆயிடுச்சு. இப்போ காரை நான் வெளியே கொண்டு போயிட்டு திரும்ப உள்ள கொண்டு வரேன். ஃபோக்கஸ் ஞாபகம் வச்சிருக்கு பாத்தீங்களா? இப்போ போனே வெளியே கொண்டு போயிட்டு திரும்ப உள்ள கொண்டு வரேன்.
ஃபோக்கஸ் ஞாபகம் வச்சிருக்கு பாத்தீங்களா? இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா இது 4K at 60லே ஒர்க் ஆகுது பாத்தீங்களா? சூப்பருங்க. ஓகே, இப்போ ஒரு சில போட்டோஸ் அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குது வைட் ஆங்கிள் கேமரால ஷூட் பண்ணப்பட்ட போட்டோ. ஸோ வழக்கம்போல நான் எதிர்பார்த்த மாதிரியே வைட் ஆங்கிளோட வியூ வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. பட் வைட் ஆங்கிள் போட்டோஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சாஃப்டா இருக்கு பாத்தீங்களா? அண்ட் கலர்ஸ்மே ஸ்லைட்டா மியூட் ஆன மாதிரி எனக்கு தோணுது. பிக்சர்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. பட் நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த சாஃப்ட் எஃபெக்ட்ஸ்லாம் உங்களால பார்க்க முடியும். அண்ட் லாங் ரேஞ்சில் ஷூட் பண்ணப்பட்ட பிரைமரி போட்டோஸும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. கலர்ஸ்லாம் எவ்வளவு விவிடா இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு நேச்சுரலா இருக்குன்னு பாருங்க. அண்ட் டைனமிக் ரேஞ்சும் நல்லா வைடரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அண்ட் கிளாரிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கறனால நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம உங்களால பார்க்க முடியும். க்ளோஸ் ரேஞ்ச் பிக்ஸ் சொல்லவே வேணாம், அவுட் ஆஃப் தி வேர்ல்டுங்க. பிக்சர்ஸ்லாம் எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு பாருங்க. அண்ட் டீடைல்ஸ்மே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது. பட் வெயிட், ஒரு விஷயம் என்னன்னா கலர்ஸ்லாம் கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணலங்க. இப்போ இந்த பிக்சர்ஸ்லாம் பாருங்க, ஸ்லைட்டா ஒரு பிங்க் டிண்ட் அடிக்குதா. மத்தபடி கிளாரிட்டி நல்லா இருக்கறனால நீங்க நல்லா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம உங்களால பார்க்க முடியுங்க. அண்ட் அல்ட்ரா ஹெச்டி மோட்ல எடுத்த எல்லா போட்டோஸும் சூப்பரா இருந்துச்சு. அது லாங் ரேஞ்சா இருந்தாலும் சரிதான், க்ளோஸ் ரேஞ்சா இருந்தாலும் சரிதான், அவுட்புட் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட்லாம் எவ்வளவு ஷார்ப்பா பதிவு இருக்குன்னு பாத்தீங்களா? கலர்ஸ்லாம் நல்லா விவிடா இருந்துச்சு. டைனமிக் ரேஞ்ச் வேற லெவல்ல இருக்குது. பட் இங்கேயுமே ஸ்லைட்டா அந்த பிங்க் ஷேட் உங்களால பார்க்க முடியுதா? பட் வாட் எவர் கிளாரிட்டி சூப்பரா இருக்கறனால நீங்க நல்லா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம உங்களால பார்க்க முடியும். அண்ட் போர்ட்ரேட் போட்டோஸ் சூப்பரா இருந்துச்சு. எட்ஜ் டிடெக்ஷன் ப்ராப்பரா இருக்குது. பேக்ரவுண்ட் பக்கம் அப்படியே சினிமேட்டிக்கா இருக்கு பாத்தீங்களா? பட் நீங்க ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ஸ்மார்ட் போனோட போட்டோ ப்ராசஸிங் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கறனால நீங்க ஒரு போட்டோக்கும் இன்னொரு போட்டோக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணுங்க. அப்படி இல்லாம வேக வேகமா நீங்க ஷூட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே பேக்ரவுண்டும் சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு ப்ளீட் ஆகுதுன்னு பாத்தீங்களா? பட் நிதானமா நிறுத்தி ஷூட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வேற லெவல் போட்டோஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ எவ்வளவு சினிமேட்டிக்கா இருக்குன்னு பாருங்க. ஸ்கின் டோன் எவ்வளவு நேச்சுரலா இருக்குன்னு பாத்தீங்களா? அண்ட் 1080p ல ஷூட் பண்ணப்பட்ட வீடியோ நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. கிளாரிட்டி நல்லா டீசென்ட்டா இருந்துச்சு. கலர்ஸ்மே ரொம்ப நல்லா இருக்கு பாத்தீங்களா? அண்ட் வைட் ஆங்கிள் வியூ எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. அண்ட் திஸ் இஸ் ஆஃப் கோர்ஸ் a usable footage. அண்ட் 4K at 60 fps ஷூட் பண்ணப்பட்ட லாங் ரேஞ்ச் வீடியோ சூப்பரா இருந்துச்சுங்க. ஃபுட்டேஜ் அப்படியே ஸ்மூத்தா இருந்துச்சு. ஷட்டர் ரோலிங்குமே ரொம்ப ரொம்ப கம்மியா தாங்க இருக்குது. அண்ட் கலர்ஸ்மே டீசென்ட்டா இருந்துச்சு வித் டீசென்ட் டைனமிக் ரேஞ்ச். பட் நல்லா உத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சில ஏரியாஸ்ல நாய்ஸ் உள்ள வரத உங்களால பார்க்க முடியுதா? மித்தபடி க்ளோஸ் ரேஞ்சில் எடுக்கும்போது அவுட்புட் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. கலர் சயின்ஸ் எவ்வளவு நேச்சுரலா இருக்குன்னு பாருங்க. அண்ட் சப்ஜெக்ட்மே எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்குன்னு பாத்தீங்களா? அண்ட் ஹியூமன் சப்ஜெக்ட் ஷூட் பண்ணி பார்த்தபோது கூட அவுட்புட் சூப்பரா இருந்துச்சுங்க. அண்ட் இப்ப பாப்பா பாருங்க, ஸ்கின் டோன் எவ்வளவு நேச்சுரலா இருக்குன்னு பாருங்க. அண்ட் அந்த கலர்ஸ்லாம் வந்து அப்படியே பாப் அவுட் இருக்குதா? அண்ட் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது which is the focusing system of this phone. அதாவது உங்க சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இன்னொரு சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஃபோக்கஸை அப்பப்ப ஸ்லைட்டா ஹண்ட் பண்ணுது. பட் அதே இது உங்க சப்ஜெக்ட் பின்னாடி வேற எதுவுமே இல்லை அப்படின்னா பக்காவா ஃபோக்கஸ் பண்ணுதுங்க. இப்போ இந்த எறும்பை எந்த அளவுக்கு கிளியரா ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு பாத்தீங்களா? அண்ட் பொக்கா வீடியோகிராஃபி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஸ்கின் டோன் ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. கலர்ஸ்மே நல்லா விவிடா இருந்துச்சு. வழக்கம் போல எட்ஜஸ்லாம் கொஞ்சோண்டு சாஃப்டா தான் இருக்குது. பட் வாட் எவர், திஸ் இஸ் a very usable footage. இன்ஸ்டாகிராம்ல தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டெடி வீடியோகிராஃபி ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. ஃபுட்டேஜ் நல்லா ஸ்டேபிளா இருக்கு பாத்தீங்களா? அண்ட் அதே மாதிரி ஸ்டேபிள் வீடியோக்கும் நார்மல் வீடியோக்கும் பெருசா கிராப் ஃபேக்டர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி கலர் சென்ஸ்லயுமே சேஞ்ச் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலங்க. நான் சைட் பை சைட் கம்பேரிசன் போட்டு காட்டிட்டே இருக்கிறேன், நீங்களே பாருங்களேன். அண்ட் ஸ்லோ மோஷன் இந்த ஸ்மார்ட் போன்ல ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. கலர்ஸ் டீசென்ட்டா இருந்துச்சு. பட் ஸ்லோ மோஷன் எஃபெக்ட் சூப்பரா பண்ணிருந்தாங்க. எல்லா ஹை ஃப்ரேம் ரேட்ஸ்மே ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. நான் சைட் பை சைட் கம்பேரிசன் போட்டு காட்டிட்டே இருக்கிறேன், இப்போ நீங்களே பாருங்க. சோ எந்த விதமான ஒரு கோஸ்டிங் எஃபெக்ட்டோ ஹிக்கப்ஸோ என்னால நோட்டீஸ் பண்ணவே முடியலங்க. அண்ட் ஃப்ரண்ட் போர்ட்ரேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷன் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் பொக்கா எஃபெக்ட்டும் ஃபேண்டாஸ்டிக்கா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பட் இங்கேயுமே பிக்சர்ஸ் கொஞ்சம் பிங்கா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. அண்ட் அதே மாதிரி ஒயிட் ஸ்பாட்ஸ் எல்லாம் பயங்கரமா ஹைலைட் பண்ணுது. இப்போ என் தலையில இருக்க கிரே ஹேர்ஸ் எல்லாம் அப்படியே ஓவரா பிக்கப் பண்ணிருக்கு பாத்தீங்களா? போட்டோஸோட கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருந்தாலும் நாய்ஸ் அங்கங்க இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணாலும் அப்படியே போட்டோஸ்லாம் சாஃப்ட்டா தெரியுது பாத்தீங்களா? மித்தபடி போர்ட்ரேட் அவுட்புட்ஸ் நல்லா தான் இருக்குது. இட் இஸ் யூசபிள். அண்ட் 1080p at 60 ஃபுட்டேஜ் யூசபிள்னு சொல்லலாம். வீடியோவோட ஸ்மூத்னஸ் நல்லா இருந்தாலும் ஃபுட்டேஜ் அப்படியே ஓவர் ஷார்ப்பான மாதிரி உங்களுக்கு தெரியுதா? அப்படியே பிக்சல்ஸ் எல்லாம் ஓவர் ஷார்ப்பான அப்படியே புளிப்புலியா தெரியுது பாத்தீங்களா? அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்டும் ஒரு மாதிரி டல்லா தெரியுது, நோட்டீஸ் பண்ணீங்களா? அண்ட் ஃப்ரண்ட்ல ஷூட் பண்ணப்பட்ட அல்ட்ரா ஸ்டெடியும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஃபுட்டேஜ் நல்லா ஸ்டேபிளா இருந்துச்சு. கலர்ஸ்மே நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. பட் ஃப்ரேம் ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஃபோக்கல்ல இருந்து கொஞ்சம் கூட்டி கொடுத்துருக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் பொக்கம் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. கலர்ஸ் எவ்வளவு நேச்சுரலா இருக்குன்னு பாருங்க. என்னோட ஸ்கின் டோன் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு பாருங்க. அண்ட் பேக்ரவுண்ட் பொக்கம் நல்லா சினிமேட்டிக்கா இருக்கு பாத்தீங்களா? பட் ஆஃப் கோர்ஸ் எட்ஜஸ் வந்து ஸ்லைட்டா சாஃப்ட்டா தான் இருக்குது. பட் ரொம்ப சிவியர்லாம் கிடையாதுங்க. சோ டெஃபினட்டா இந்த பொக்கா வீடியோவை உங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்குலாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நைட் மோட்ல வைட் ஆங்கிள் கேமரா வச்சு ஷூட் பண்ணும்போது அவுட்புட் டீசென்ட்டா இருந்துச்சுங்க. வழக்கம் போல ரொம்ப மோசமா இல்லாம கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. ஆஃப் கோர்ஸ் அங்கங்க டார்க் எலிமெண்ட்ஸ்லாம் டார்க்காவே தான் இருக்குது. அந்த அளவுக்கு இது பிக்கப் பண்ணல. பட் ஓவரால் அவுட்புட் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்குதுங்க. பட் மெயின் கேமரா சூப்பரா கேப்சர் பண்ணிருந்துச்சு. அந்த பில்டிங்ஸா இருக்கட்டும், ட்ரீஸா இருக்கட்டும், ஈவன் ஸ்கையை கூட எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணிருக்குன்னு பாத்தீங்களா? சோ ஆல்மோஸ்ட் ஷில் அவுட்ஸ் என்னால பார்க்கவே முடியலங்க. அண்ட் நைட் டைம்ல கலர்ஸ்லாம் எவ்வளவு நேச்சுரலா இருக்குன்னு பாத்தீங்களா? அண்ட் நைட் டைம்ல போட்டோ மோட்ல ஃபிளாஷ் அடிச்சு எடுத்த எல்லா போட்டோஸும் ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போட்டோவோட கிளாரிட்டி சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நைட் டைம்ல கலர் சென்ஸும் ஸ்கின் டோனும் எந்த அளவுக்கு நேச்சுரலா இருக்குன்னு பாத்தீங்களா? ஈவன் நைட் டைம்ல சப்ஜெக்ட் அப்படியே ஷார்ப்பா கிறிஸ்ப் அண்ட் கிளியரா இருக்குதுங்க.
அண்ட் இப்போ கூட நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணி பிக்சல்ஸ் உடையாம பார்க்கலாம். அண்ட் நைட் செல்ஃபிஸ் பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. கலர் சென்ஸும் ரொம்ப நேச்சுரலா இருக்குது. பட் நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் உள்ள வருதுங்க. அண்ட் நாய்ஸ்மே நிறைய இருக்கிறத உங்களால நோட்டீஸ் பண்ண முடியுதா? நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணாலும் பிக்சல்ஸ் தாறுமாறா உடையுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சு OnePlus Nord 5 CE ஓட கேமரா சிஸ்டம்? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 20,000 பட்ஜெட்ல நல்ல ஒரு கேமரா சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. வைட் ஆங்கிள் கேமரா கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் பிரைமரி கேமரா சூப்பரா ஒர்க் பண்ணுச்சுங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமராவுமே இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் உங்களுக்கு சூப்பரான அஃபோர்டபுளான பிரைஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க யாழ் மொபைல்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அண்ட் பை ஃப்ரம் மனோஜ்.